ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு குடமிளகாய், இதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 அப்படி இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அளவில் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு இஞ்சியையும் பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் பாலும் சேர்த்துருக்கேன். பால் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை மாவு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வைங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். அந்த முட்டை ஸ்மெல்லாம் வராது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கிரேவி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கெச்சப் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.